வெல்கம் டு சிரிஸ்க்கு மச்சான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தரமான சிறப்பான சம்பவம் தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ மெல்பர்ன் ஷார்க்ஸ் வர்சஸ் பிரெடேட்டர்ஸ் அவங்களுக்கு மேட்ச் நடக்க போகிறது. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஹோபோட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல தான் மேட்ச் நம்மளுக்கு போட்டி. பார்த்தீங்கன்னா, இது டீம் டாஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் டாஸ் வின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. சரியான ஒரு நம்மளுக்கு டாஸ் வின் தான் சொல்லணும், குட் டாஸ் பார் வின் தான் சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா, அம்பையர்ஸ் ஆர் கம்மிங் அவுட், அதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸ் ஆர் கம்மிங் அவுட். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பவுலர் நம்மளுக்கு போட வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஜேசன் பெர்னாண்டஸ் தான். சரியான ஒரு பவுலருங்க. 96 மேட்ச்சில் 108 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தூணாகவும் இருக்கார் இந்த டீமுக்காக. பந்து இப்போ பார்த்தீங்கன்னா போடுறாருங்க ரோஜருக்கு எதிராக. நல்ல ஒரு டெடிகேட்டான ஷாட்டாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பால் டாட்டோட நம்ம டீமுக்கு சாதகமாக போட்டிருக்காருங்க. ஐந்தாவது பந்து இந்த இடத்துல விலகி வந்து ஆஃப் சைடு மேலே ஜஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கா பவுண்ட்ரியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. 1 பவுன்ஸ் ஸ்கோர் தான் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. செகண்ட் ஓவர் ஹார்டி கேப்டன் போட வந்திருக்காரு, யங் கேப்டன் இந்த டீமுக்கு. ஃபஸ்ட்டு பந்து போட வந்தவர் ஃபுல் பண்ணியிருக்காருங்க. இந்த இடத்துல ஒரு 6 கிடச்சிருக்கு. முதல் 6 வந்திருக்குங்க இந்த இடத்துல மெல்பர்ன் ஷார்க்ஸுக்கு. சரியான ஒரு ஷாட்டோட வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அடிச்சிருக்காருங்க. 63 மீட்டர் 6. சின்ன பவுண்ட்ரி தான் லெஃப்ட் சைடில், அது சொல்லியே ஆகணும். இங்கே முறை ஸ்ட்ரைட்டாக போயிருக்காருங்க. இந்த கிரவுண்டே ஒரு போட்டி கிரவுண்டு தான். ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இதான் சின்ன கிரவுண்டுன்னு சொல்லி ஆகணும். அதுவும் இருக்கா பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பிளே முடிவடைகிறது 22க்கு நோலாஸ். பவர் பிளேயில் விக்கெட் உள்ள, அதுதான் பெரிய விஷயம். ஆஸ்திரேலியா வந்திருக்காருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இந்த டீம்லன்னு சொல்லி ஆகணும். அது ஒரு வித்தியாசத்தில் சரியான ஒரு டெஸ்ட் மேட்ச் பவுலர் இதில் போட வந்திருக்காருங்க. வந்த ஃபஸ்ட்டு பால் இந்த ஓவரோட 5வது பால் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காரு. இந்த ஓவர் பவுண்ட்ரியே வரலைங்க சொல்லி ஆகணும். லாஸ்ட்டு பால் இங்கே பவர்லேன்னு சொல்லிட்டு இருந்த பவுண்ட்ரி, அதுக்கான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஷாட்டாக இருந்தது. அது மேலே கையில் போய் உட்காந்துருங்க ஃபீல்டு கிட்ட. ஃபஸ்ட்டு விக்கெட் இந்த ஆஸ்டன் நேகர் டாட் பால் போடலைனாலும் சிங்கிள் மட்டுமே கொடுத்துறாரு. 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு வந்திருக்காருங்க. ஜேசன் ரிச்சர்ட்சன் படம் வந்திருக்காருங்க. இது வெப்ஸ்டர் வந்திருக்காரு. இன்னும் அடிக்கப்பட்ட பந்து 6 போயிருக்குங்க. நல்ல ஒரு ஷாட். 2வது 6. பவுண்டரிஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த மேட்ச்சில். இந்த முறை ஆஃப் சைடில் தட்டி விடுறதுக்கான ஒரு முயற்சி. மீண்டும் ஒரு 4 போயிருக்குங்க. தொடர்ந்து பவுண்டரிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. 4வது ஒரு கடைசி பந்து ஒரு சிங்கிளோட முடிவடைகிறதுங்க. இன்ஃபேக்ட் 2வே ஓட்டாங்க. குட் ரன்னிங். கடைசி ஓவர் காணொலி போட வந்திருக்காரு. ஒரு சரியான ஒரு கவுண்டரை கடைசி ஓவரில் இப்படி எல்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆனால் எல்லாரும் பிக் ஷாட்டுமே ஏம் பண்ணிருக்கும் போது கேப்பில் தட்டியிருக்காருங்க. 4வது பந்து இந்த முறை நேராக போயிருக்காரு. பவுண்டரி கிடச்சிருக்கு. ஒத்த கை ஷாட் இங்கே ரிஷப் பண்ட் மாதிரி வச்சிருக்காருங்க. மோடி மியாக்கிங்கில் இந்த முறை ஸ்கூப் ஷாட் அடிச்சிருக்காரு. இந்த முறை ஃபாப் டூபிள் வந்துட்டு போகிறாருங்க இந்த ஷாட்டில். ஒவ்வொரு ஷாட்டும் சரியான ஒரு ப்ராமிசிங் ஈஸ்டராக தான் இருக்காரு. பெரிய ஆளாக வருவார் நினைக்கிறேன். இந்த முறை நேராக சரியான ஒரு ஷாட் மிட் ஆஃப் மேலே அடிச்சிருக்காரு. கேப்பில் போனாலும் பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தொடர்ந்து 4 4 அடித்து முடிச்சிருக்காருங்க. சரியான ஒரு ஷாட். இந்த இடத்துல கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த டீமுக்கு. இல்லைன்னா இந்த ரன்னே வந்திருக்காது. 61 ரன் அடிச்சிருக்காங்களா, சும்மா இல்லை இந்த டீமு. பார்த்தீங்கன்னா 5 ஓவர் 62 ரன் அடித்தா தான் நம்மளால வின் பண்ண முடியும். ரோஜர் தாங்க 25 ரன் ஆட் அவுட்டில் இருக்காரு. மிஸ்டர் பார்த்தீங்கன்னா 6 பால் 16, அவரும் சூப்பராக ஆடினாருங்க. ஒரே ஒரு விக்கெட் ஆஸ்டன் நேகர் மட்டும்தான் நல்லா போட்டிருக்காரு. 5 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காருங்க. பேட்டிங் பார்த்தா மிச்சல் மாஸ் மட்டும் ஹார்டி வந்திருக்காருங்க. கேப்டன் மட்டும் போனோசைகர்னா வந்தாருங்க. மிச்சல் மாஸ் 2 பேர் தான் வந்திருக்காங்க. முதல் பந்து ஏதாவது போலாண்ட் போட வந்திருக்காரு. நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் பவுலர். இங்கே ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு ஹார்டி கிட்ட. இங்கே பண்ணலங்க, சரியாக பண்ணல. டைமிங் இல்லை பேட்லேயே பண்ணல. இன்ஃபேக்ட் முதல்ல ஒரு ரொம்ப சைலண்ட் ஓவர் 8 ரன் தான் வந்திருக்கு. அதனாலேயே கொஞ்சம் ப்ரெஷரில் போயிருக்காங்க. ஹாரிஸ் ராவ் உள்ளே வந்திருக்காருங்க. இந்த இடத்துல ஒரு தட்டி விடுறதுக்கான முயற்சி கேப்பில் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு சிங்கிள் தான் வந்திருக்குங்க. முதல் பவுண்டரி இன்னும் வரல. இங்கே மெயின் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்கூப் ஷாட்கான முயற்சி. கேப்டன் ஹார்டி பொறுப்பை எடுத்துக்கொண்டு அடிச்சிருக்காருங்க இந்த ஷாட்டை. சரியான ஒரு ஷாட்டில் ஒரு 4 வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு பவுன்சர் காட்டின அட்டம்ப்ட்டு நல்ல ஒரு கட் ஷாட் ஆடி இருக்காருங்க இந்த இடத்துல. பவர் முடியல 15க்கு நோலாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே முட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க மிச்சல் மாஸ். அவரும் ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த இடத்துல சீனியர் பிளேயராக. சரியான ஒரு ஷாட் பவுண்டரி அடிச்சிருக்கு ஆஃப் சைட்லங்க. இந்த முறை ஒரு குட்லேருந்துக்கான முயற்சி. இந்த முறை கிழிச்சிட்டு போயிருக்கு பவுண்டரிக்கு. அருமையான ஒரு பவுண்டரி இந்த இடத்துல. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் போயிட்டுருக்கு. ஜெயிக்கலாங்க இந்த மேட்சை, விடக்கூடாது. இந்த முறை தூக்கி அடிச்சிருக்காரு முட்டி போட்டு. ஃப்ளாட் 6ங்க. சரியான ஒரு ஃப்ளாட் 6 இந்த முறை.
செம்மையான ஷாட்டுங்க. இந்த முறை மோடி லெஃப்ட் சைடில் எக்ஸ்பென்சிவாகவே போயிட்டுங்க. 34 ரன் வந்திருக்கு எண்ட் ஆஃப் த ஓவரில் 19 ரன் ஓவர். நல்ல ஒரு போன ஓவர் அமைஞ்சதுங்க. சரியான ஒரு ஓவர் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆள் இல்லாத திசையினால் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. மீண்டும் நம்மளுக்கு 8 பாலில் 18 இருக்கும்போது 7 பாலில் 17 மாற்றியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குருசிலாக போகும்போது பார்ட்னர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா 51 ரன் ரீச் பண்ணிச்சு 24 பந்தில். மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா மிச்சர் மாஸ் அடிச்சிருக்காரு 11 பால் 26 ரன்னு. ஃபைனல் ஓவர் 11 ரன் தேவைப்படுதுங்க. அடிக்க முடியுமா இருந்தால் பார்க்கணும். முதல் பந்தே வெளியே தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகல அந்த பந்தில். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஒரு ரன் தான் கிடச்சிருக்குங்க. 10 ரன் தேவை 5 பாலில். இந்த இடத்துல ஒரு குட்டி போட்டு அடிக்கணும். ஷார்ட் டைமிங் இல்லைனால கேப்பில் போனனால ஒரு பவுண்டரி அடிச்சிருங்க. சரியான ஒரு பவுண்டரி பச்சை கலர் போல் அடிச்சிதுங்க. 2 ரன் அடிச்சா வின்னு 2 பாலுக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த பக்கம் தட்டி விட்டுரு 2ஆம் ரன்னுக்கான முயற்சி. இந்த பாலே முடிச்சலாம் பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணலை. அது லேட்டாக ஓடினோம். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இழந்தாச்சுங்க. 1 பால் 1 ரன்னுங்கிறது ரொம்பவே குருசிலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 60 ரன் தாண்டி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 26 ரன் ஹார்டி அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. முடிச்சு கொடுத்துருக்கலாம் மேட்சை. என்ன டீமுக்காக விளாண்டு தோத்துட்டு போயிருக்காருங்க. அதில் 1 பால் 1 ரன் தட்டி விட்டு அடித்தாருங்க. முடிஞ்சு ஒரு ஈஸி வின்னாகவே இருக்குது நம்மளுக்கு. இந்த இடத்துல சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல பெர்த் ப்ரெடேட்டர்ஸ்கிட்ட இருந்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு நல்ல வின். தொடர்ந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம் இந்த நியூ டோர்னமெண்ட்டில். சரியான ஒரு வின்னிங் நான் சொல்லி ஆகணுங்க. 36 ரன் மிச்சமாக நாட் அவுட் முடிச்சு கொடுத்துருக்காருங்க. எவான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்தாலும் பால் கிடைக்கல. இருந்தாலும் போதுங்க இந்த மேட்ச் அடிச்சதுக்கு. இந்த சிங்கிள் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சு கொடுத்தாச்சு மேட்சை. 2 பேருமே சேர்ந்து 62 ரன் அடித்து முடிச்சாச்சுங்க 5 ஓவரில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா மிச்சல் மாஸ் ஆப்வியஸ்லி அவர் தான் வாங்குறாரு. சீனியர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னொரு முறை. அதுதான் நேரம் சொல்லி ஆகணும். அதோட 2 வெற்றியோட நம்ம பார்த்தீங்கன்னா 4வது டேபிளில் இருக்கிறோம். 100 மேலே தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. சிட்னி போயிட்டு அவங்க தான் டாப்பர்ஸாக இருக்காங்க. 100 காரணத்துக்காக இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய் பாய்.